மாதத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வேலையை கைவிட்டு அமெரிக்காவிலிருந்து ஓடி வந்த ஒருவர் கிராமத்தை மீண்டும் பச்சை பசேலென மாற்றும் பரிவுத் திட்டம் என்ன தெரியுமா? கரூர் மாவட்டத்தின் வறண்ட கிராமத்தில் புதர்களால் மூடப்பட்ட குளங்களையும் நீர்நிலைகளையும் கண்ட ஒரு இளைஞர் மாதம் பல லட்ச ரூபாய் சம்பளத்தை துறந்து அமெரிக்காவிலிருந்து ஊருக்கே திரும்பினார். ஏன்? விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க. நிலத்தடி நீர் மட்டம் பயங்கரமாக வீழ்ச்சியடைந்து உப்பு நீர் குடிநீராகும் பரிதாப நிலை. அரசையோ அதிகாரிகளையோ எதிர்பார்த்து காத்திருக்காமல் தானே முன்வந்தார். கடகடவென்று குளங்களை தூர்வார ஆரம்பித்தார். நூறாண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டன. மழைநீர் சேமிக்கும் புதிய வழிகள் உருவாக்கப்பட்டன. விளைநிலங்கள் பசுமையாக மாறுவதற்கான வழி திறக்கப்பட்டது. விவசாயிகள் ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார்கள். நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்பதில் நம்பிக்கை. இந்த தண்ணீர் வீரரின் அர்ப்பணிப்பை ஊரார் என்றும் மறக்க மாட்டார்கள். ஒரே மனிதனின் உறுதி முழு கிராமத்தையே மாற்றும் என்பதற்கு இதுவே சிகரம். ஒவ்வொரு 41 நிமிடத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். இந்தியாவின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படும் விவசாயம் ஏன் இன்று முறிந்துவிட்டது? காந்தி காலத்தில் இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்பட்ட விவசாயம் இன்று உடைந்து போய்விட்டது. மழை இல்லாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன? விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் பயிர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்கள் மட்டும் லாபம் சம்பாதிக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் முதலீட்டுக்கு ஏற்ற லாபமோ உழைப்புக்கு ஏற்ற கூலியோ பெறுவதில்லை. இங்கே பாருங்கள், விவசாய உள்ளீடுகளின் விலை வானத்தை முட்டுகிறது, ஆனால் விளைபொருட்களின் விலை தரையை தேடுகிறது. முழு குடும்பமும் சேர்ந்து உழைத்தாலும் விதைப்பிலிருந்து அறுவடை வரை செலவழித்த பணத்தையும் உழைப்பையும் கணக்கிட்டால் மிச்சம் வருவது நட்டமே. மழை பெய்யாமையும் நிலத்தடி நீர் மட்டம் குறைவதும் கூடுதலான பிரச்சனைகள். கடனின் வட்டியை கூட செலுத்த முடியாத நிலை. இந்த நிலையில் ஏன் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் விவசாயம் செய்கிறார்கள்? அவங்களுக்கு வேற வழி தெரியாது. இதன் விளைவாக நிலத்தை விற்று நகரங்களுக்கு குடியேறுகிறார்கள். அதுவும் முடியாதவர்கள் தற்கொலை என்ற தீர்வை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நெருக்கடியிலிருந்து விவசாயிகளை காக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் பயிர்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச விலை உறுதி செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும். மூன்றாவதாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் விவசாயிகளின் தற்கொலைகள் தொடரும். இந்தியாவின் முதுகெலும்பை மீண்டும் வலுப்படுத்துவது எப்படி? உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்தாலும் விவசாயத்துறையில மாற்றம் வராது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அரசாங்கம் மற்றும் விவசாயிகள் இடையேயான ஒத்துழைப்பு இல்லாததால் தான். நமது விவசாயத்துறைக்கு ஒரு புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? முதல் பார்வையில் எளிதாக தோன்றும் விவசாய பணிகள் உண்மையிலே அதிக ஆற்றலை வீணாக்குகின்றன, நேரத்தையும் வீணடிக்கின்றன என்பதை அறிவீர்களா? இந்த பிரச்சனைகள் அரசாங்கத்தின் கவனத்தை தப்பிவிட்டன. நகராட்சி மேயர்கள் கிராமங்களை வெறும் நகரமயமாக்கல், சுத்தம் மற்றும் விளக்குகள் என்று மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான வளர்ச்சியை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இப்போது நாம் ஒரு திருப்பு முனையில நிற்கிறோம். விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை. சரியான மாதிரிகளை உருவாக்க ஒரு திட்டவட்டமான திட்டம் அவசியம். ஒவ்வொருவரின் கருத்தும் கேட்கப்பட வேண்டும். உங்கள் குரல் முக்கியம். இந்த மாற்றத்துக்கு நீங்க என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? உங்கள் யோசனைகளை கீழே பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு தென்னை மரத்துல இருந்து கிடைக்கிற வருமானத்தை விட 10 மடங்கு அதிகம். ஆம், நீங்க கேட்கிறது சரிதான். எப்படி? ஒரு விவசாயி இந்த மரத்தை வளர்த்து அசத்துகிறார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி சுமார் 100 ஏக்கர் நிலத்தில் ஒரு அற்புதமான பல அடுக்கு விவசாய மாதிரியை உருவாக்கி இருக்கிறார். 4 தென்னை மரங்களுக்கு நடுவே ஒரு ஜாதிக்காய் மரம், அதன் நடுவே பாக்கு மரம், மேலும் மிளகு கொடிகளை ஏற்றி வைத்துள்ளார். இந்த ஜாதிக்காய் மரங்கள் 6ஆம் ஆண்டு முதல் காய்த்து தொடங்குகின்றன. ஒரு மரத்தில் 1000 காய்கள் வரை கிடைக்கின்றன. இதில் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால், ஒரு தென்னை மரத்திலிருந்து 300 ரூபாய் கிடைக்கும் போது ஒரு ஜாதிக்காய் மரத்திலிருந்து 3000 முதல் 5000 ரூபாய் வரை கிடைக்குது. இதுக்கு எந்த பூச்சிக்கொல்லியும் தேவையில்லை. மாட்டுச்சாணம், எள் புண்ணாக்கு போன்ற இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார். ஜாதிக்காய் கெடாத பொருளாதலால் சந்தை விலை உயரும் போது விற்கலாம். இந்த முறையால் நிலம் குளுமையாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குது. 41 டிகிரி வெப்பமும் இந்த மரங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. 30 ஆண்டுகளில் தென்னையின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் செலவு 50 மடங்கு அதிகரித்துள்ளது. எனவேதான் பல அடுக்கு விவசாயம் மிக அவசியமாகிறது. இந்த முறையை பின்பற்றி அனைத்து விவசாயிகளும் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம்.